ஈஸியாக நம்ம கீழே தள்ளி விட்டுருவாங்க. ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னால் போதும், அவர் டவுன் ஆகிடுவா. அன்னைக்கு சொன்னாங்க இதுவரை எங்கே பாஸ் பண்ண போறா, ஏன் காது போடவே பேசினாங்க, இவன் வந்து கிளாஸ் போகல வேற எங்கேயோ போறா. ஏன்னா இப்போ எங்கள் அப்பா வந்து இறந்துட்டாங்க, அவங்களுக்கு தெரியவே தெரியாது நான் இப்படிலாம் பேசுவேன், சக்ஸஸ் பண்ணுவேன் அப்படி கூட எங்கள் அப்பாவுக்கு தெரியாது. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் வந்து தமிழரசி. இப்போ குரூப் ஒர்க் கிளியர் பண்ணி ஸ்கூல் டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்கேன். என் லைஃப்பில் வந்து இதை விட ஒரு பெரிய ஹாப்பினஸ் வருமானு தெரியல. ஏன் அப்படின்னா இன்றைக்கி தான் டியூட்டியில் ஜாயின் பண்ணிட்டு ஆஃப் டே பர்மிஷன் கேட்டு தான் இங்கே வந்தேன். 2020 வந்து படிக்க ஆரம்பித்தேன். இன்றைக்கி என்னோட 2 கனவையும் அச்சீவ் பண்ணிவிட்டேன். ஒன்று வந்து டியூட்டியில் ஜாயின் பண்ணுறது, இன்றைக்கி ஜாயின் பண்ணிவிட்டு அதேமாதிரி சாரை மீட் பண்ணுறது. 2022 சாரை மீட் பண்ணேன். அப்போ வந்து என் ஃப்ரெண்டு சொன்னாங்க, சாரை பார்த்துட்டு மட்டும் போனால் போதுமா, அது கூட ஃபோட்டோ எடுக்க வேண்டாம் அவங்களை கேட்டாங்க. கண்டிப்பாக ஜெயிச்சுட்டு ஒரு நாள் நான் கண்டிப்பாக தனியாக எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். இன்றைக்கி எடுத்துவேன்னு நினைக்கிறேன். எடுக்கணும் சார் ஃபோட்டோ. இன்னொரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா, நான் படித்தது எம்எஸ்சி பிஎட் முடிச்சிருக்கேன். சீனிவாசன் காலேஜில் தான் படித்தேன். எங்கள் சார் இங்கே இருக்காங்க, தவிர்த்து சார் எனக்கு அப்பயே தெரியும். எங்கள் சார் இருக்காங்க, அவங்க கூட பகிர்ந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னொன்று வந்து எம்லாம் டாக்டர் வந்து படிச்சுட்டு இருப்போம். அப்போ மேம் டெய்லியும் பார்க்க ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். அவங்க போகிறது வரது அவங்க ஒர்க் பண்ணி பார்த்துக்கிட்டே இருப்பேன். நம்ம எனக்கு இந்த மாதிரி கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஆகும் அப்படின்ட்டு யோசிச்சுட்டே இருப்பேன். ஸோ அவங்களும் எனக்கு என் கூட இருக்காங்க, சந்தோஷமாக இருக்குது. என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ ஃபேமிலிகள் படிக்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. பேச்சுலர்னாலும் ஈஸியாக படிச்சிடலாம். ஃபேமிலி உமன் வந்து படிக்கிறது ரொம்ப கொஞ்சம் முடியாதுன்னு கிடையாது, ஸ்ட்ரகிள் அதிகம். என்ன அப்படின்னா, நம்ம வீட்டில் படிக்க வைப்பாங்க, நம்ம கணவர் சப்போர்ட் பண்ணுவார். இருந்தாலும் என்ன சொல்லுவாங்கன்னா, இன்னம்மா படிக்கிற, இப்போ நான் 9 மணிக்கு கிளாஸ் வரேன் அப்படின்னா 8:50லாம் நிற்பாங்க என்ன கேள்வி பண்ணுறதுக்கு. இன்னம்மா படிக்கிற, நேத்தானமாக கேட்டேன் அதுக்குள்ளே பாஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். டெய்லி நம்மளை டார்ச்சர் பண்ணவே நிற்பாங்க. இங்கே போனோம்னா வெயிட் பண்ண, சும்மா தானே இருக்க, வீட்டில் சும்மா தானே இருக்க, அதெல்லாம் அவ்வளோ அந்த வார்த்தை எவ்வளோ வலிக்குன்னு அவங்களுக்கு புரிய போகிறது கிடையாது. இப்போ என்னோட கணவர் வெளிநாட்டில் இருக்காங்க, நான் 2 பசங்க தனியாக தான் வாழ்ந்துட்டுருக்கேன். அது எவ்வளோ ஸ்ட்ரகிள் மற்ற பார்க்கணும் தெரியவே தெரியாது. ஈஸியாக நம்ம கீழே தள்ளி விட்டுருவாங்க. ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னால் போதும், அவள் டவுன் ஆகிடுவா. அவளை முன்னேற விடாமல் தடுக்குது என்ன வழிகள் இருக்குது, அவளை வந்து மென்டலாக டார்ச்சர் பண்ணணும், அதான் அவங்களோட எய்ம். நம்ம அதெல்லாம் கணக்கில் எடுத்துக்கவே நம்ம வேலை என்ன, நம்ம பேசுகிறவங்க பேசுனீங்க அதே வாய் தான் பேசுது. வேலை கிடச்சிருச்சா அன்னைக்கு சொன்னாங்க இதுவரை எங்கே பாஸ் பண்ண போறா, ஏன் காது போடவே பேசினாங்க, இவன் வந்து கிளாஸ் போகல வேற எங்கேயோ போறா அப்படிலாம் பேசியிருக்காங்க. அதே வார்த்தைக்கு பேசினாங்க, அதே வாய் தான் இன்றைக்கி பேசிட்டு கவர்மெண்ட் வேலை வாங்கிட்டாலாம். இதுதான் வெற்றி. சரியா, அவங்க பேச நம்ம கோவப்படவே கூடாது. பேசினா பேசிட்டு போங்க, எதுக்கு 2 காது இருக்குது, ஒன்றில் வாங்கி ஒன்றில் விட்டுருங்க. சரியா? ஸோ திருமணம் ஆன பெண்களுக்கு சொல்கிறது என்ன விஷயம்னா, உங்கள் கணவர் சப்போர்ட் இருக்காரா, அந்த சப்போர்ட் மட்டும் உங்களுக்கு போதும். என் கணவர் சொல்லுவார், நான் நிறைய ஃபீல் பண்ணுவேன் அப்போ சொல்லுவார், உன்னை பற்றி எனக்கு தெரியும், யார் என்ன சொன்னாலும் பிரச்சனை இல்லை, நீ காதில் வாங்கிக்காத, உன் வேலையை மட்டும் நீ பாரு அப்படிம்பாரு. யார் என்ன சொன்னாலும் சரி காதில் வாங்கிக்காதீங்க. நம்மளை பற்றி நமக்கு தெரியும், நம்ம கணவருக்கு தெரியும், அது தெரிஞ்சால் போதும், வேறு யாரும் ப்ரூவ் பண்ணுற அவசியமே கிடையாது. இன்னொரு விஷயம் என்னென்னா, சார் சொன்ன மாதிரி வந்து எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அச்சீவ் பண்ணுங்க. ஏன்னா இப்போ எங்கள் அப்பா வந்து இறந்துட்டாங்க, அவங்களுக்கு தெரியவே தெரியாது நான் இப்படிலாம் பேசுவேன், சக்ஸஸ் பண்ணுவேன் அப்படி கூட எங்கள் அப்பாவுக்கு தெரியாது. அதனால் முடிஞ்சளவு அப்பா அம்மா இருக்கும்போது அவங்களுக்கான வெற்றியை வாங்கி கொடுங்க. சரிங்களா? தேங்க்யூ.